கஜபதி, அந்த பிச்சைக்காரனை இங்க கூட்டிட்டு வா. அவனை இந்த குதிரை மேல உட்காரவை. இன்னைக்கு அவன் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிப்பான். நான் இந்த பிச்சைக்காரனை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என் கைய விடுங்க. நீ மட்டும் என் தம்பிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த சிட்டியோட ராணியா இருந்திருப்ப. ஆனா நீ ஒரு பிச்சைக்காரனோட பொண்டாட்டி ஆகணுங்கிறது தான் உன் தலைவிதி. உன் தம்பி உனக்கு உயிரோட வேணும்னா நீ இந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். நான் சம்மதிக்கிறேன். என்கிட்ட வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு பாத்தியா? இன்னைக்கு நீ இந்த பிச்சைக்காரனோட பொண்டாட்டி ஆயிட்ட. ஹாப்பி மேரிட் லைஃப். முதல் இரவை நல்லா என்ஜாய் பண்ணு. அழாதம்மா, நாம சீக்கிரமே அந்த பிச்சைக்காரங்கிட்ட இருந்து உனக்கு விவாகரத்து வாங்கிடலாம். அவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் என் கூட அக்னி சாட்சியா 7 அடிகள் நடந்து கல்யாணம் பண்ணிருக்கான். என் நெத்தில குங்குமம் வச்சிருக்கான். இன்னில இருந்து அவன் தான் என் புருஷன். இந்த கல்யாணத்தை நான் முழு மரியாதையோட ஏத்துப்பேன். ஓஹோ, பெரிய சத்தியமா சாவித்ரி ஆக போறியோ? நல்லா கேளு. அந்த நாத்தம் புடிச்ச பிச்சைக்காரன் நம்ம வீட்டுக்குள்ள நுழைய கூடாதா? உனக்கு அவன் மேல அவ்வளவு காதல் இருந்தா நீ அவன் கூட சேர்ந்து ஒரு திருவோடு எடுத்துக்கிட்டு கோவில் படியில போய் உட்காரு. உங்க வேலை உங்களுக்கு முக்கியம்னா உடனே நிறுத்துங்க இன்ஸ்பெக்டர். நீங்க யார பிடிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நாம எல்லாரும் யூனிஃபார்மா கலட்ட வேண்டியதுதான். அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். அவருக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு. ஜெய்ஹிந்த் சார். இந்த பிச்சைக்காரன் இவன் காத்தவராயனோட என்ன சார் சொல்றீங்க? இவன் அந்த கோயில்ல... கமிஷனர் தன் மொபைலை எடுத்து இன்ஸ்பெக்டரிடம் காண்பிக்க அதை பார்த்ததும் இன்ஸ்பெக்டர் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தார். ராஜா லிங்கேஸ்வரன் சார், இங்கயா? என்ன மன்னிச்சிருங்க சார், நீங்க சொல்றபடி எல்லாமே பண்றேன். என்கிட்ட முதல்லயே நீங்க சொல்லிருக்கலாமே. காத்தவராயன் சொன்னதை நம்பி நான் தப்பு பண்ணிட்டேன். அவர் உடனே அந்த பிச்சைக்காரனை விடுவித்ததுடன் தன் சொந்த செருப்பாலேயே தன்னை அடித்துக் கொள்ள ஆரம்பித்தார். நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஒண்ணு, நான் யாருன்னு இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்க சார். பிச்சைக்காரன் ராஜா அங்கிருந்து கிளம்பி மீண்டும் கோயிலின் முன்பு வந்து நின்றான். தலையில் அடிப்பட்ட காயத்தில் சிறிது மண்ணை தடவிக்கொண்டு தன் பாத்திரத்துடன் வழக்கம் போல போய் உட்கார்ந்து கொண்டான். எந்த சத்தமும் எழுப்பாமல் அமைதியாக இருந்தவனை கண்டு பால்கனியிலிருந்து பார்த்துக் கொண்டிருந்த வெண்ணிலா அதிர்ச்சி அடைந்தாள். என்னால உனக்கு ரொம்ப அடிபட்டுடுச்சு, என்ன மன்னிச்சிடு. ராஜா எதுவுமே பேசாமல் அமைதியாக எழுந்து அவளுடன் நடந்தான். அவர்கள் வீட்டு வாசலுக்கு வந்ததும் சரளா அவர்களை தடுத்து நிறுத்தினாள். இந்த நாத்தம் புடிச்ச பிச்சைக்காரனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா உன்னை என் செருப்பாலேயே அடிப்பேன். இதுக்கெல்லாம் நீதான் வெண்ணிலா காரணம். காத்தவராயன் தம்பியை அரைஞ்சது யாரு? ஆனா அவர்தான் உன் உயிரை காப்பாத்தினாரு. இந்த சத்தத்தை கேட்டு வீட்டில் இருந்த அனைவரும் ஓடி வந்தனர். அங்கு நடந்த காட்சியை பார்த்த தாத்தா அதிர்ச்சி அடைந்தார். சரளா தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். சரளா ஏதோ சொல்ல வருவதற்குள் தாத்தா சத்தமாக